Taste the Daily. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வதற்காக 1182 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டதில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அப்போதைய டான்ஜெட்கோ தலைவர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு தொடர்புள்ளதாகவும் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனு அளிக்கப்பட்டது. இதன் மீதான விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மே மாத ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 4 மாத சம்பளமும் தாமதமாகவே வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடு மற்றும் திமுக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களின் சீரழிவு அம்பலமாகியுள்ளது. சென்னை உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் இதே நிலை நீடிப்பதாகவும் பதிவாளர் அறையை முற்றுகையிட்டு போராடியும் சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் பல்கலைக்கழக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பல இடங்களில் நாய்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாள்தோறும் பல்வேறு பகுதிகளிலிருந்து உள்நோயாளிகளும் புறநோயாளிகளும் வரும் அரசு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அரங்கம், பொதுமக்கள் காத்திருப்பிடங்கள் என பல்வேறு இடங்களில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் வலம் வருகிறது. அதிலும் இரவு வேளையில் நாய்கள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொள்வதால் நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். மருத்துவமனை நிர்வாகத்திடம் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்வதில்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு இதுகுறித்து மழுப்பலாகவும் மிரட்டலாகவும் பதிலளிக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்.